வாழ்க்கையில் எந்த தடை இருந்தாலும் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் திருப்பம் ஏற்படும். லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் காவடி எடுத்து பாத யாத்திரையாக செல்லும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலின் வரலாற்றையும் சிறப்புகளையும் இந்த பதிவில் பார்க்கலாம். முருகன் கோயில் என்றவுடன் நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். வாழ்க்கையில் திருப்பம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நினைத்தது நடக்கும். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மதுரை ரயில் நிலையத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. குடைவரை கோயிலான திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு வதம் நிகழும் போது வதம் நிகழ்த்தியவரை பிரம்மஹத்தி தோஷம் பற்றிக் கொள்ளும். இதன் காரணமாக மனித பிறவியில் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் தோல்விகளை சந்திக்க நேரிடும். மகிஷாசூரன் என்ற அரக்கனை பார்வதி தேவி துர்க்கை வடிவம் எடுத்து வதம் செய்தார். கொன்றவர் கடவுளாக இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் அவரை தோற்றிக் கொண்டது. தோஷத்தில் இருந்து விடுபட சிவபெருமானிடம் துர்க்கை ஆலோசனை கேட்டார். அதற்கு சிவபெருமான் லிங்க வடிவத்தில் தான் வீற்றிருக்கும் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று தவம் இருக்க அறிவுறுத்துகிறார். தவத்தின் பயனால் கர்மவினை அகன்றவுடன் காட்சியளிப்பதாக சிவபெருமான் கூறுகிறார். இதையடுத்து பார்வதி தேவி துர்க்கை திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியை சுற்றி கிரிவலம் சென்று அடிவாரத்தில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து தவத்தில் மூழ்கினார். இதையடுத்து பார்வதி தேவியின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. தற்போதுள்ள திருப்பரங்குன்றம் கோயிலில் இதற்கு தேவி லிங்கம் என பெயர். சோமாஸ்கந்தர் வடிவத்தில் சிவபெருமான் காட்சியளித்து இருக்கிறார். ஆரம்பத்தில் திருப்பரங்குன்றம் சிவத்தலமாக விளங்கியுள்ளது. ஒருமுறை சிவபெருமான் பார்வதி தேவியிடம் மந்திர உபதேசம் கொடுத்தபோது மடியில் அமர்ந்தபடி அதை முருகன் கேட்டுள்ளார். முறையாக மந்திர உபதேசம் பெறாதது தவறு என உணர்ந்த முருகன் தோஷத்தை நீக்க திருப்பரங்குன்றம் சென்று தவம் இருக்கிறார். திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகன் குடிகொண்ட இடம் திருப்பரங்குன்றம். அதே போல தெய்வானையை மணந்த இடமும் திருப்பரங்குன்றம். இதனால் சிவத்தலமாக இருந்த திருப்பரங்குன்றம் முருகனின் முதற்படை வீடாக மாறியது. திருப்பரங்குன்றம் மட்டுமே நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இங்கு 5 தீர்த்த குளங்கள் இருக்கின்றன. திருப்பரங்குன்றம் சென்று வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்பது நம்பிக்கை. இங்கு கருவறையில் முருகனின் வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் பூஜை செய்யப்படும். சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. முகலாய படையெடுப்பு, கொடுங்கோல் பிரிட்டிஷ் ஆட்சியில் தமிழகத்தின் ஏராளமான கோயில்கள் சிதைக்கப்பட்டாலும் பூசாரி ஒருவரின் உயிர் தியாகத்தால் திருப்பரங்குன்றம் கோயில் தப்பியது. திருப்பரங்குன்றத்தில் பங்குனி உத்திரம், தைப்பூசம், ஆடி கிருத்திகை, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும்.